டும் 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 டும். மஞ்சள் குங்குமம் தானே சிறப்பு, பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறுப்பு. டும் 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 டும். சந்திரனில் ஒரு பாதி, இந்திரனில் ஒரு பாதி, சுந்தரனே என் ஜோடியானதென்ன. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். மதுரைக்கு போக மாட்டேன், தஞ்சாவூர் போகாதடி, தராக்காம பொம்மதிக்கோ. எங்கும் போக மாட்டேன், முன்னாலதான் நிற்பேன், முன்னால் வந்து என் கண்ணை சுத்த வைப்பேன். அசருது அசருது ஊர் மொத்தம்மா, அது என்ன ஓங்குத்தம்மா. அசருது அசருது ஊர் மொத்தம்மா, அது என்ன ஓங்குத்தம்மா. Bloody bagger. Hey வாடா மாப்பிள்ள, பழ பழ தூப்புல வாலிபால் ஆடலாமா. ஆடு சக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு புடி போடலாமா. மூக்கு கீழே முத்தம் கொடு, பிள்ளை கடிச்சு புட்டா கட்டக்கூடாதே, முந்தானையில் முட்டை கட்டு. முள்ளு குத்தம் ரத்தம் வராது. எப்படி எப்படி அப்படி எப்படி. வாடா மாப்பிள்ள, பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆடு சக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு புடி போடலாமா. மைக்ரோ மினி போட்டா, பூனை நட நடக்கட்டா, சொல்லி கே பீச்சே சோக்கா பாடட்டா. இங்கிலீஷ் பேசும் வேணாண்டி, ஹிந்தி பேசும் வேணாண்டி, கரகாட்ட ஆடிக்கிட்ட தமிழ் பாடண்டி. பின்னோட்டம் முகிலோட்டம் விளையாடும் வெண்ணிலாவே. எப்படி எப்படி அப்படி அப்படி. வாடா மாப்பிள்ள, பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆடு சக்குல சைக்கிள் கேப்ல இடுக்கு புடி போடலாமா. விஜய் சாருக்காக, விஜய் சாரோட பர்த்டே செலிப்ரேஷன்ல அஜீஷ் அண்ட் ராகினி ஸ்ரீ ரெண்டு பேரும் சேர்ந்து அழகான டுவேட் பாடல்கள் பாடியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளோ பெரிய ஹீரோ அண்ட் டான்ஸுக்குன்னு தனி இடம், தனி அடையாளமும் கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஹீரோ டான்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆள் தான், விஜய் சார் தான். அப்படின்போது அது எப்படி சார் முடிஞ்சது? சின்ன வயசுல இருந்து பயங்கர சுட்டியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய சீனெல்லாம் கிடையாது. இல்லை சார், அவ்வளோ வந்து சார் நீங்க தெரியும் விஜய் சார் டான்ஸ் எப்படி இருக்கும். அவங்க என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாமே, பெரிய டானிக் தான் இதெல்லாம். அது சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு டான்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்கூல் டே ஃபங்க்ஷன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் காலேஜ் வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆடினது வந்து எஜமான் படத்தில் வந்து ராக்கு முத்து ராக்கு, அந்த பாட்டுக்கு தான் கடைசியாக நாங்கள் வந்து செகண்ட் இயர் பண்ணும்போது காலேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணோம். ஸோ டிவியை பார்த்து, டிவியில் வர மூமெண்ட்ஸை பார்த்து நாங்களே ப்ராக்டிஸ் பண்ணிலாம் பண்ணுவோம். அப்புறம் ப்ராப்பராக எங்களுக்கு மாஸ்டரு கிளாஸு அப்படின்லாம் போகல. ஸோ அந்த ஒரு டைமிங் சென்ஸ் இருந்ததுனால நாங்களே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதில் அப்படியே நான் அப்படியே
படங்கள் பண்ணும்போது டெவலப் பண்ணிக்கிட்டேன். நீங்க படத்துல பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டும் இப்ப எல்லாருக்குமே ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஆயிடுச்சு. அது சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருந்தா யாராவது சொந்தக்காரங்க வந்தா கூட ஹே ஓடிவா 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 அங்கிளுக்கு விஜய் ஸ்டெப் போட்டுக்காமி அப்படின்னு அந்த குழந்தையும் ஹை ஹை மாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓடி போயிருது. அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த சொந்தக்காரங்க கூட அதுக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு அது யாரோ மாமனோ அத்தையோ நமக்கு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பாக்குற அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டெப் கூட சிக்னேச்சர் மூடாரு. அதுல அங்க ஒருத்தவங்க ஆடினாங்க பார்த்தேன், அது ஒரு வாட்டி ஆடி காட்டுறீங்களா அந்த ஸ்டெப்பை? நம்ம டான்ஸ் பத்தி நான் நிறையவே பேசிட்டு இருக்கோம் சார். பட் நம்ம பேசுறதை விட நீங்க வந்து நிறைய பேசுறீங்க. பட் உங்களுடைய இந்த இவ்வளவு சூப்பரான டான்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு. அண்ட் உங்க கூட அவர் நிறையவே அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு, டான்ஸ் மாஸ்டராவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல தேசிய விருது வாங்கின ஒரு எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபர். லெட்ஸ் வெல்கம் தினேஷ் மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்க எல்லா சர்வம் தேசிய விருதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தறி நான் கொடுத்து மாஸ்டர். நான் விஜய் சார்கிட்ட பேசும்பொழுது நீங்க வந்து ஒரு ஹீரோ ஒரு டான்ஸர் ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனா விஜய் சார் நீங்க தான், நம்ம அவ்வளவு சீன்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய பாணியில பதில் சொல்லிட்டாரு. பட் அவர் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்க திரையில 5 நிமிஷம் பாக்குறோம், அதை தாண்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விஜய் சார் டான்ஸ் எப்படி மாஸ்டர்? சொல்லவே வேணாம். இப்ப நீங்க சொன்னீங்களே குழந்தை கூட அப்படி ஆடணும். ஆமா, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ரீச்னு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை பொள்ளாச்சி போயிருந்தோம். என்னோட ஃப்ரெண்டோட சன், அவர் அரௌண்ட் 6 இயர்ஸ் தான். அவன் கிட்டத்தட்ட போக்கிரியையும் வில்லு படத்தையும் கிட்டத்தட்ட அவன் அவங்களும் சண்டை போட்டு ஒரு 6-7 தடவை பார்த்திருக்கான் அந்த படத்தை. ஏன் குழந்தைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பிடிக்குதுன்னா டான்ஸ் தான், ஜியோட டான்ஸ் தான். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்க எவ்வளவு பேருக்கு அவரோட டான்ஸ்னா அவ்வளவுதான். ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு விஜய் சாரோட? எனக்கு விஜய் சார் சாங் கிடைச்சாலே எனக்கு ஒரு தடவையும் பயமா இருக்கும். என்னன்னா ஒரு பாட்டுக்கும் அடுத்த வித்தியாசமா பண்ணணுமே, அதுக்கு இதுக்கும் இது இருக்கக்கூடாது. ஒன்னொன்னுக்கும் எனக்கு அவர் சாங்னும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்ததுக்கு மேல நல்லா பண்ணணும். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்க ஒரே ஏதோ விஜய் சார். அதுக்கு நான் கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தினேஷ் மாஸ்டர் உங்களுடைய ஒரு தனி அடையாளம், ஒரு ட்ரேட்மார்க் நீங்க விட்டது வந்து ஆழ்தோட்ட பூபதி அந்த சாங்ஸ் எல்லாம். அது வந்து பயங்கர ஒரு மாஸ் சாங், மாஸ் ஹிட்டும் கூட. அண்ட் அந்த அனுபவம் எப்படி ஆரம்பிச்சது? நீங்க ஒரு அசிஸ்டண்டா இருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரா மாறின பிறகு எப்படி இருந்தது அந்த ஆழ்தோட்ட பூபதி? நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதே ஜி கூட நிறைய அசிஸ்டண்டா பண்ணிட்டேன். நான் அப்பப்போ போய் ஜி கிட்ட ஏதாவது எங்க மாஸ்டர் ராஜ் மாஸ்டர் ஷூட்டிங் இல்லாத போது சைலண்டா போய் நான் ஜியை பார்த்து வந்துடுவேன். ஜி எங்க ஷூட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு ஜி நான் மாஸ்டர் எனக்கு ஒரு சாங் கொடுங்க நான் கேட்டுட்டு வந்துடுவேன் முன்னாடி. ஓகே நீங்க வாங்க நான் தரேன், நீங்க வாங்க தரேன்னு சொல்லுவேன் ஜி. ஸோ அந்த மாதிரி ஆழ்தோட்ட பூபதி கிடைச்சோடனே அதுக்கு முன்னாடியே நான் ஷாஜகான்ல பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் ஷாஜகான் இந்த மின்னலை பிடித்து மின்னலை பிடிச்ச சாங். அப்போ அதை சொல்லிடுறேனே. ஓகே. அப்போ 3 days தான் ஷூட் பண்ணேன். 2 daysல ஜிக்கு முடிஞ்சிடுச்சு. ஜி கேட்குறேன் என்ன முடிஞ்சிச்சா? ஜி உங்களுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னா என்னப்பா 2 நாள்ல முடிச்சிட்டீங்க? முடிஞ்சிச்சு ஜி. ஓகேவா நல்லா வருமா? ஜி நல்லா வரும் ஜி என்ன. ஸோ 3ஆவது நாள் அந்த இன்னொரு கேரக்டர் இருந்தார் அந்த படத்தில், அவரை வச்சு எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் இன்னைக்கு வரைக்கும் ஜிக்கு பண்ண காட். தினேஷ் மாஸ்டர் ஒர்க் பண்ற அனுபவம் எப்படி இருக்கும் விஜய் சார்? இல்லை அதான் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தோம் இந்த சினிமாவில். ஷாஜகான் டைம்லேருந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட ரொம்ப ஃபேவரட் மாஸ்டர்ஸில் தினேஷும் ஒருத்தர். அதான் ரொம்ப ராசியான மாஸ்டரும் கூட. நடுவில் ஏதாவது ஒரு படம் 2 படம் மிஸ் ஆனால் கூட எப்படியாவது 3ஆவது படத்தில் கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பாட்டு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அடுத்து உங்க எல்லாரும் சார்பா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. உங்க எல்லாரும் சார்பா என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ரொம்ப ஷாக்கிங்கா, ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு நல்ல ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த ஆடுகளத்துல அந்த சாங் நான் பார்த்துருக்கேன். அதாவது
லுங்கி கட்டிட்டு அந்த லுங்கியை வச்சுட்டு என்ன கியூட்டா ஒரு மூமெண்ட் பண்ண முடியுமோ அது வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா சார். சொன்ன மாதிரி லுங்கியை வச்சுட்டு நீங்க ஒரு தனி ஸ்டைலே உருவாக்கிருக்கீங்க. இப்ப தினேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபி அப்படின்னா 25 லுங்கி பார்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி அதுல ஒரு ஐடியாஸ் படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சோ மச் தினேஷ் மாஸ்டர். இந்த ஆள் தோட்டு பூபதி அந்த சாங் நீங்க கேட்டீங்க, நான் சொல்ல வந்தேன். ஆமா, அதுதான் என்னோட கெரியர்லயே ஒரு பிரேக். ஓகே, மீன்ஸ் அந்த சாங் தான் என்னோட வாழ்க்கைய தொடங்கி வச்ச ஒரு பாட்டு. ஸோ நான் ஒரு விதத்தில் அந்த பாட்டுக்கு தனியாக ஜிக்கு இல்லாமல் லிரிக் ரைட்டர் கபிலன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மியூசிக் டைரக்டர் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்தது. ஸோ நான் பர்டிகுலராக எனக்கு ஜி வந்து கடவுள் மாதிரி. ஸோ கேட்கறதுக்கு எல்லாம் குவைட்டாக இருக்கும், சைலண்டாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக என் மனசில் இருக்கு. பட் எதை எப்போ சொல்லணுமோ அப்போ சொன்னாதான் அதுக்கு ஒரு இதுன்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா. ஸோ நான் இப்போ சொல்றதுக்கு சந்தோஷப்படுறேன். அதனால தான் இந்த அவார்டெலாம் வந்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கை தொடங்கி வச்ச அந்த பாடல், அந்த உதவி இறைவன்கிட்ட இருந்து அவர் மூலமா வந்து தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த பாட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்கே போனாலுமே அந்த பாட்டு தான் எனக்கு அடையாளம் காட்டுது. ஸோ அந்த ஜி தொடங்கி வச்ச பாட்டு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்போ நீங்களே சொன்னீங்க ஆள் சொல்லலாம். ஸோ அதுதான் எனக்கு அடையாளம் காட்டுற ஒரு பாட்டு. ஸோ எனக்குமே எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். நீங்க வந்து தினேஷா என்ன விஜய்னா மாஸ், அதுல அவர் எந்த அளவுக்கு மாஸ் அப்படிங்கறத நிறையவே தெரிஞ்சுக்க போறோம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன பிரேக். ஒரு பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். இது விஜய்னா மாஸ். விஜய் சார் மாதிரியே சொல்லுங்க. அவர் முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி ஏன் ரிக்வெஸ்ட், அவங்க அப்பா மாதிரி அவரை பேச சொல்லுங்க. எனக்காக அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த சித்து +2 ஓடுது, அது மட்டும் பண்ணுங்க. கண்ணாடி கட்சி முதல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து முதல்ல யோசிச்சுட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து என்கிட்ட விஜய் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.